ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேச்சுலர்ஸா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம கருவாட்டு தொக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு 4 கருவேப்பிலை போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுவோம். தக்காளியை போட்டதுக்கப்புறம் நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது வதங்குறதுக்குள்ளே நீங்கள் 4 பல் பூண்டை எடுத்து தோல் உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நசுக்கி அந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு திரும்பியும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் இப்படி தான் இடையில கொஞ்சம் கொஞ்சம் உளருவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலி கருவாடை வெங்காயம் தக்காளிக்குள்ளே போட்டு அதையும் லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக வச்சுருக்க மிளகாய்த்தூளை போட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு சூடான சாப்பாடு வச்சு எங்ககிட்ட நாங்கள் காலையில் வச்ச மிளகு ரசம் கொஞ்சமாக இருக்குது. அந்த மிளகு ரசத்தை நாங்கள் ஊற்றி இப்போ நாங்கள் நெத்திலி கருவாடு வச்சு சாப்பிட போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.